ஸோ அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த அவன் என்னுடைய நண்பனால சரி என்னடா இவன் அப்பா அம்மா இல்லாமல் நம்மளாம் அப்பா அம்மா எல்லாருக்கும் அவனுக்கு இல்லை அவங்க இல்லை அவங்க பாட்டி வளர்ப்பில் இருக்கிறான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். அந்த ரிலேஷன்ஷிப்பில் தாய் மாமா வந்து பேச மாட்டார். ஏன் பேச மாட்டாருன்னா அம்மா வந்து நான் சொல்கிறத கேட்கலன்னா அம்மா மேலே ஒரு கோவம். அதனால் அது வந்து வெளியே வந்து தனியாக வந்து அது ஒரு ஆப்பை சுட்டுக்கிட்டு இட்லி சுட்டுக்கிட்டு அதை வளர்த்துச்சு படியாரை சுட்டுக்கிட்டு அந்த பையனை வளர்த்துச்சுங்கிற ஒரு பேக்ரவுண்டு இருந்துச்சு சார். ஸோ இதை வந்து நான் எடுத்து வளர்த்தேன். அதை கொத்தனாருங்கிறது வந்து வச்சா அது எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் லோடுமேன் ஆக்குனேன் சார். எங்கள் பெரியப்பா லோடுமேன், எங்கள் அப்பாவுடைய அண்ணன். அவர் லோடுமேன் நல்லா அவருடைய லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எங்கள் பெரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இடத்துல இந்த 2 பச்சை சிங்கம் பச்சை குத்திருப்பாரு. இந்த இடத்துல 2 புலி பாஞ்ச மாதிரியா அவர் குத்திருப்பாரு. அந்த லுக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் லோடுமேன் ஆக்குவோம். கதையை கேட்டவொடனே விஷாலுக்கு பிடிச்சிருந்தது. கதையை கேட்டவொடனே பிடிச்சிது சார். அந்த அப்பத்தாவை குளிப்பாட்டுற கிளைமேக்ஸ் இருக்கு சார். அதுதான் சார் அவர் பயங்கர இம்பாக்ட் ஆனார். கடைசி அப்பத்தாவை இப்படி வந்து இது பண்ணுறாங்க. அப்பத்தா மேலே துரும்பு படக்கூடாது நினைக்கக்கூடாது ஒருத்தன் அப்பத்தாவே ஒருத்தன் குளிப்பாட்டி கொண்டான் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னா இது சூப்பராக இருக்குது புதுசாக இருக்குது நம்ம. ஏன்னா அது ஊரில் வந்து நிறையா செய்வாங்க சார். ரொம்ப வயசாகிட்டா முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக தலைக்கு குளிப்பாட்டி இது விளக்கெண்ணையை தடவி தலை குளிப்பாட்டி இளநியை கொடுத்துருவாங்க சார். சீதாராம் பண்ண ஆமாம் சார். சீதோசனம் ஹீட் ஆகி ஜன்னி வந்து இறந்துருவாங்க. அது வந்து நைட்டோட நைட்டு அப்படியே பூ போல் உயிர் பிரிஞ்சிடும் சார். படுக்க போட்டாங்கன்னா அந்த குளிர்லேயே உயிர் போயிடும் சார். இப்போ இரவு அந்த தூக்கத்திலே போயிடும். அதுக்காண்டி அப்படி பண்ணிடுவாங்க. அது வந்து எங்கள் அம்மைக்கு நடந்துச்சு சார். எங்கள் அப்பாவுடைய அம்மாவுக்கு அது பயங்கர சீன் சார். அந்த சீன்லாம் எடுக்கல சார். ஆக்சுவலாக அந்த சீன் சார் நான் எடுக்கிறது பூரா வாழ்க்கையில் இருந்து லைவான கதையா சார். அதெல்லாம் எங்கள் அம்மையை வந்து பயங்கர கொடூரம் சார் அதெல்லாம். ஏன்னா எங்கள் அம்மையை வந்து கிட்டத்தட்ட எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 7 பேர் சார். 7 பேருக்கு வீடு கொடுத்துச்சு சார் எங்கள் அம்மை. எங்கள் அம்மையுடைய கதையை எங்கள் அம்மை கோட்டை முத்தம்மான்னு பேர் சார். அதோட கதையே பூர்வீகத்துலேருந்து கொல்லங்கொண்டான் அப்படின்னு ஒரு ஜமீன் கொல்லங்கொண்டான்னு ஒரு ஊர் இருக்குது சார் ராஜபாளையத்துக்கு அடுத்து. அதுலேருந்து அதோடைய கதையை எடுத்தோம்னா 3 சீசன் பண்ணலாம் சார். அந்த கிளவியோட அது கூட பிறந்த வந்து ஒரு 3 கதை இருக்குது சார். பெரிய வாழ்வியல் சார் அந்த கதை. அதில் வந்து எங்கள் அம்மையை வந்து 7 பேர் பிள்ளைங்களை வளர்க்குறது இருக்குங்களா அந்த வளர்த்து 7 பேர்த்துக்குமே வீடு கொடுத்து 7 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 7 பேர்த்துக்கு வீடு கொடுத்து. ஏன்னா எங்கள் அப்பா 6 வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா தவறிட்டாராம். அப்போ அந்த அந்த ஒரு புருஷன் இல்லாத பிள்ளைங்கள ஒரு பொம்பளை வந்து அது அந்த ஊர் பக்கம் நம்ம நிறைய பார்ப்போம் சார். அது அவங்க வந்து இத்தனைக்கும் வந்து அந்த ஒரு மானத்தோடு அதை செய்வாங்க சார்.